இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் நடந்து முடிந்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இந்தியாவில் மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் யார் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஹரியானாவின் ஹிசார் நகரைச் சேர்ந்த 33 வயது யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா. இவர் டிராவல் வித் ஜோ என்ற யூடியூப் சேனல் நிர்வகிக்கிறார். இவருக்கு பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய டேனி என்ற அதிகாரியுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. மேலும் டெல்லியில் பாகிஸ்தான் அதிகாரியான ஹசன் உர் ரஹீமை சந்தித்தும் பேசியிருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு இவர் 2 முறை பாகிஸ்தானுக்கு சென்று ரகசிய தகவலையும் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் பாண்டியாலாவில் உள்ள கல்சா கல்லூரியில் MA முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் தேவேந்திர சிங் தில்லான். 25 வயதுடைய இந்த மாணவருக்கு சிறிது காலத்திற்கு முன்பு ISI உடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இந்தியாவிற்கு எதிராக உளவு நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார். இவர் கடந்த 12ஆம் தேதி ஹரியானாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஹரியானாவின் நூ மாவட்டம் கங்கர்கா கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் சிர்சா விமானப்படை தளம் உட்பட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து பாகிஸ்தானிடம் கொடுத்து வருகிறார். 23 வயதுடைய அர்மான் ஹரியானாவின் நூ மாவட்டத்தில் மே 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது முக்கிய தகவலை இவர் பகிர்ந்து கொண்டதாக இவரை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். ஹரியானாவில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் நவ்மான் இலாகி. இவர் பானிபட் நகரில் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் பாகிஸ்தானில் உள்ள ISI ஆட்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் சொந்த தொழில் நடத்தி வரும் சாஜாத் மொரதாபாத்தில் கடந்த மே 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பலமுறை பாகிஸ்தான் சென்று வந்திருக்கிறார். தேச பாதுகாப்பு தொடர்பான தகவலையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முகமது முர்சாதா அலி அவரே உருவாக்கிய மொபைல் செயலி மூலம் தகவலை பகிர்ந்திருக்கிறார். இவரிடம் 4 மொபைல் போன்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களை தவிர பஞ்சாபில் கசலா என்ற பெண் மற்றும் யாமி முகமது மது, சுர்பீர் சிங், கரன்பீர் சிங் என்ற 3 இளைஞர்களை விசாரணைக்காக போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இவர்கள் நம் நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் என்றும் இவர்களை மன்னிக்கவே கூடாது என்றும் கூறியிருக்கின்றனர். இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக கொடுத்தால்தான் மற்றவர்களும் இப்படி காட்டிக் கொடுக்க முன்வர மாட்டார்கள். இது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது.